இன்னைக்கு பிரதோஷம். சிவபெருமான வழிபட உகந்த நன்னாள். இந்த நன்னாளில் நம்ம பார்க்க இருக்கிறது பகவான் ஆதிசங்கரால் இயற்றப்பட்ட சிவானந்த லகரியினுடைய 3வது ஸ்லோகமும் விளக்கமும். இந்த 3வது ஸ்லோகத்துலேயும் அவங்க எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிவபெருமானுடைய அருள் எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய நிலைகள் எப்படியெல்லாம் இருக்குது, சிவபெருமான் எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவர் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதை அர்த்தத்தோட ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்லோகம். த்ரிவேத்யம் ஹிருதயம் திரிபுரமத்யம் திரிநயனம் ஜடாபார உதாரம் சலத் உரகஹாரம் மிருகதரம் மகாதேவம் தேவம் மயி சதயபாவம் பசுபதிம் சிதாலம்பம் சாம்பம் சிவம் அதிகடம்பம் ஹிருதயம் பஜே. திருப்பியும் ஒரு அடி சொல்கிறேன். த்ரிவேத்யம் ஹிருதயம் திரிபுரம் அத்யம் திரிநயனம் ஜடாபார உதாரம் சலத் உரகஹாரம் மிருகதரம் மகாதேவம் தேவம் மயி சதயபாவம் பசுபதிம் சிதாலம்பம் சாம்பம் சிவம் அதிகடம்பம் ஹிருதய பஜே. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த்ரிவேத்யம், அதாவது சிவபெருமான் ஆனப்பட்டவர் 3 வேதங்களினுடைய சுரூபமாக இருக்காரு. அது என்னென்ன வேதம் அப்படின்னா, ரிக் யஜுர் சாமம். ஏன் இங்க அதர்வண வேதத்தை பத்தி சொல்லல அப்படின்னா, அதர்வண வேதம் ஆனப்பட்டது 3 வேதங்களினுடைய தொகுப்பா விளங்குது. அதனால 3 முக்கியமான வேதங்களான ரிக் யஜுர் சாமம், இந்த 3 வேதங்களினுடைய சொரூபமா சிவபெருமான் விளங்குறாரு. அது மட்டும் இல்லாம ஹிருதயம் திரிபுரம், இந்த வார்த்தைக்கு, இந்த 2 வார்த்தைக்கு 2 விதமான அர்த்தம் இருக்கு. முதல் அர்த்தம் ஹிருதயம் தனியா, திரிபுரம் தனியா. ஹிருதயம் அதாவது என்னுடைய இதயத்தில் வாழ்பவர் அப்படிங்கிறது. திரிபுரம் அதாவது முப்புறங்களை எரித்தவர். இது புராணங்களை குறிக்குது. இரண்டாவது அர்த்தம் ஹிருதயம் திரிபுரம், அதாவது என்னுடைய இதயத்துல இருக்கிற திரிபுரங்கள், ஆணவம் கண்மம் மாயை, இது 3ஐயும் எனக்கு அகற்றி நல்லறிவு கொடுத்தவர். மத்தியம் அப்படின்னா நல்லறிவு வழங்கியவர். திரிநயனம் 3 கண்கள் உடையவர். சூரியன் சந்திரன் அக்னி 3 கண்கள் உடையவர். ஜடாபார உதாரம், கங்கைய தலைமேல தாங்கியவர். ஏன்னா பூமி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய செயல் எல்லாமே உன்னதமானது அப்படிங்கிறத ஆதிசங்கரர் இங்க மறைமுகமா சொல்றாரு. சலத் உரகஹாரம், அதாவது சலனம் அப்படின்னா அசையது, உரகம் அப்படின்னா பாம்பு, ஹாரம் அப்படின்னா ஆபரணம். அசையற பாம்பை ஆபரணமாக கொண்டவர். இது நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை ஈசன் நம்ம கிட்ட இருந்து எடுத்துப்பாரு, நமக்கு நல்லதுதான் செய்வாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மிருகதரம், மிருகம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல மான். மிருகதரம் அப்படின்னா மானை ஏந்தியவர். நம்முடைய மனசை பிடிச்சு வைக்கிற ஒரு கருவி. அதாவது நம்ம ஈசனுடைய திருவடி மேல தியானம் பண்ணும்போது மனம் நிலையா நிற்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு கெட்ட சிந்தனைகள் வராது. மகாதேவம், தேவர்களுக்கெல்லாம் அதிபதியானவர். தேவம் மயி, அந்த இறைவன் ஆனப்பட்டவர் எனக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னா, மயி அப்படின்னா கொடுக்கணும். சதய பாவம், தயம் அப்படின்னா கருணை, சதயம் அப்படின்னா எப்பவுமே கருணை காமிக்கிறது. அந்த ஈசன் ஆனப்பட்டவர் என் மேல எப்பவுமே கருணை காமிக்கணும். பசுபதி, பசு அப்படிங்கிறது பசுமையான வளத்தை குறிக்குது. இந்த வளத்துக்கு எல்லாமே சொந்தக்காரர். சிதாலம்பம், சிதாலம்பம் எப்பவுமே பிரகாசமான சொரூபமாக இருப்பவர். சாம்பம், சா அம்பம், அதாவது அம்பாலோட எப்பவுமே ஒன்று கூடியவர். அதாவது சிவம் தான் சக்தி, சக்தி தான் சிவம் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. சிவம் எப்பவுமே ஒளியானவர், மங்களமானவர். அதிவிடம்பம், அதாவது நடிப்பிலையும் நடனத்திலையும் ஆர்வம் மிக்கவர். ஏன் இங்க நடிப்ப சொல்றாங்க அப்படின்னா, சிவபெருமான் தான் எல்லாத்துக்குமே காரணமா இருப்பாரு. ஆனாலும் அவர் அமைதியா இருப்பாரு. அது நடிக்கிறதுக்கு சமமானது.
அது மட்டும் இல்லாம அவருடைய அசைவு இல்லைன்னா இந்த உலகங்கள் அசையாது. அதனால அதிவிடம்பம், அதாவது நடிப்பு திறமையும் நடனத்து மேலேயும் ஆர்வம் மிக்கவர். ஹிருதயம் பஜே, என்னுடைய இதயத்துல இருந்து அருள் கொடுக்கணும் அப்படின்னு, அதாவது தேவம் மயி, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்கு இதயத்துல இருந்து அருள் கொடுக்கணும், நல்ல அறிவு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆதிசங்கரர் சொல்லி முடிக்கிறாரு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு